பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 75 அதிகாரம் 10 துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன், நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஒரு சோதனை? ஏன் எல்லாரும் ஏன் வளர்ச்சியை தடுக்கிறாங்க? தேவ சமூகத்தில் உண்மை உத்தமமா இருக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த போராட்டங்கள் வரும். யாருக்குமே வராத போராட்டம் உங்களுக்கு வரும். யாருக்குமே வராத நிந்தனை நீங்க கடந்து போவீங்க. ஏன் தெரியுங்களா? உங்க மேல இருக்கிற தேவனுடைய அழைப்பு, தேவனுடைய திட்டம் பெரியது. பாஸ்டர், என்னோட கூட நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே வரல, அவங்க லைஃப் எல்லாம் நார்மலா போய்கொண்டு இருக்கிறது. ஏன் எனக்கு இந்த சோதனை? சோதனையை சகிக்கிற மனிதன் பாக்கியவான். உங்களுக்கு சோதனை வருகிறது, சோதனையின் மத்தியிலும் நீங்க ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறீங்க. பற்றாக்குறை வருகிறது, பற்றாக்குறையின் மத்தியிலும் தேவனுக்கு உண்மையா இருக்கிறீங்க, தேவனுக்கு என்று விதைக்கிறீங்க. எத்தனையோ கண்ணீரின் சூழ்நிலைகள், ஆனால் இயேசுவின் அன்பை விட்டு உங்களை யாராலும் பிரிக்க முடியல. உங்க கொம்புகளை என் ஆண்டவர் உயர்த்துகிறார். உங்க கொம்புகளை என் ஆண்டவர் உயர்த்துகிறார். எந்த இடத்துல நீங்க உங்க பேரே வரக்கூடாது, உங்க பேரே வெளியே தெரியக்கூடாது, நீங்க அழுத்தப்படணும்னு சொல்லி எங்கெல்லாம் அழுத்தங்கள் இருக்குதோ, இன்றைக்கு சங்கீதம் 75 படி துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் என் ஆண்டவர் வெட்டி போட போகிறார், நீதிமான்களுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். உங்க பேரை ஆண்டவர் பிரஸ்தாபப்படுத்துவார். உங்க பேர் அழுத்தப்பட்ட இடத்துல உங்க பேர் இந்த லிஸ்ட்ல வந்துடக்கூடாது, உங்க பேர் இந்த ப்ரமோஷன் லிஸ்ட்ல வந்துடக்கூடாது, உங்களுக்கு இந்த நன்மை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி கங்கணம் கட்டி கொண்டு அலைந்து கொண்டிருந்தாங்க பாருங்க. அவருடைய கொம்புகள் எல்லாம் வெட்டப்படுகிற காலங்களுக்குள்ளாய் வருகிறது. உங்களுடைய கொம்பு உயர்த்தப்பட போகிறது, உங்களுடைய பேர் நிலைநிறுத்தப்பட போகிறது. உங்க பேர் மகிமைப்படுத்துகிறார், ஆண்டவர் மகிமைப்படுத்துகிறார். கவலையே படாதீங்க, நீதிமான்களுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். இந்த வசனத்தின்படி உங்க அழுத்தத்திலிருந்து எந்த இடத்துல நான் நல்லா வர முடியும், எந்த இடத்துல தேவனுக்காய் மகிமையா இருக்க முடியும், இந்த ஊழியத்துல என்னை அழுத்துகிறார்களே, அந்த ஊழியத்துல எந்த இடத்துல அழுத்தப்படுகிறீர்களோ அந்த இடத்துல மகிமையான அபிஷேகம் உங்கள் மேல கடந்து வரும். கர்த்தர் உங்களுக்குள் இருக்கிறது மகிமையாய் வெளிப்படும். என் தேவ ஆவியானவர் நீதிமான்களுடைய கொம்புகளை உயர்த்துகிற ஒரு உன்னதமான காலம். அப்பாவை ஸ்தோத்திரித்து கொண்டிருங்க. தயவு செய்து விசுவாசத்துல தளர்ந்து போயிடாதீங்க. ஏன் ஆண்டவரேன்னு கஷ்டப்படாதீங்க. அப்பா உங்களுக்காக உங்க கொம்புகளை உயர்த்துகிற நேரத்துக்குள்ளாய் கடந்து வந்து விட்டீங்க. யோசேப்பு பல ஆண்டுகள் காத்திருந்தார், ஆனால் ஒரு நேரம் வந்தது, மடவென தேவன் சகாயத்தை செய்தார், அவருடைய கொம்புகள் உயர்த்தப்பட்டது. இன்றைக்கு உங்க வேலை இடத்துல, உங்க தொழில, உங்க ஊழியத்துல உங்களுடைய கொம்புகள் உயர்த்தப்படும். கர்த்தர் மேலான நிலைகளுக்கு உங்களை வைப்பார், ஆசீர்வாதமாக வைப்பார். கர்த்தரை துதித்துக் கொண்டிருங்க, மகிமைப்படுத்துங்க, பெரிய காரியங்கள் உங்களுக்காய் செய்வார். God bless you.